பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை வேலை கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:6. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமேன். என் கண்பாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், நான் என்ன செய்வதென்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறார், நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றும் தேவனுக்கு என்ன பண்ணுமா? நீங்கள் தெரியப்படுத்தணுமா? இன்றைக்கி அநேகோட வாழ்க்கையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை வரும்போது மனுஷனை தேடி போகிறாங்க. ஆனால் விடுதலை கொடுக்குற ஏசப்பா, தேவைகளை சந்திக்கிற ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்க மறந்து போகிறாங்க. உலகத்தின் காரியங்களை தேடி போய் எல்லாவற்றிலும் தோல்வி அடைஞ்ச பிறகு கடைசியாக ஏசப்பா கிட்ட ட்ரை பண்ணலான்னு வராங்க. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், முதலாவது உங்களுக்கு இன்றைக்கு என்ன தேவையாக இருக்குது, என்ன காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை விடுதலை ஆகணுமோ, நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஏசப்பாவுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது, அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் அதிசயம் வேணும் என்று எதிர்பார்க்குறீங்களோ ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை சுகமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை விடுதலை ஆக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த கால வேலை கூடப்பா பலவிதமான கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், என்ன செய்வதென்று கலங்கி கொண்டிருக்காங்கப்பா. நீ வார்த்தையான தேவன். இந்த நாளில் கூட சொன்னீரப்பா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்து. இந்த வேலை யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, எந்தெந்த காரியத்தில் அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேண்டும், என் தேவன் உம்முடைய வார்த்தையை அனுப்பியப்பா என் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக, என் ஜனங்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.